எப்பயும் போல் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு செம்ம கான்ஃபிடெண்ட்டாக கிளம்புனேன். மார்னிங் ஃபாஸ்டிங் சுகர், ஆஃப்டர் ஃபுட் சுகர் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா, சரின்னு சீக்கிரமாக கிளம்பியாச்சு. சுகர் டெஸ்ட் இருந்ததால் கார்போஹைட்ரேட்ஸை மொத்தமாக கட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்டா சுகர் லெவல் கண்ட்ரோலாக வரும்னு சொல்லிட்டு நானே கிளவராக பிளான் பண்ணி சாலட் சாப்பிட்டேன். சுகர் டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரியே சுகர் லெவலும் கம்மியாக இருந்துச்சு. ஒரே சந்தோஷம். டாக்டர்கிட்ட போய் காமிச்ச ரிப்போர்ட்டை. பரவாயில்லையே டாக்டர், கண்ட்ரோல் ஆகிடுச்சு சுகரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு. மார்னிங் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் சாலட் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க, இட்லி இல்லைன்னா தோசை எப்பயும் போல் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் டெஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் உங்களோட ஆக்சுவல் ரிசல்ட் தெரியும், சாலட்லாம் சாப்பிட்டுட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, நம்மளோட தந்திரெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் அகைன் என்ன டெஸ்ட் ரிசல்ட் ரிப்பீட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் செக்கப் போனாவே நாங்கள் கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்ட் என்னை வெளியில் சாப்பிட கூட்டிகிட்டு போயிடுவார். அது மாதிரி தான் நாங்கள் இந்த டைம் ஒரு நியூவாக ஹோட்டல் ட்ரை பண்ணோம் சாப்பிட்றக்காக. அங்கே சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.